ஆதிகால முனிவர்களைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பல வருடங்கள் கடுந்தவம் செய்தும் அவர்களுக்கு என் தரிசனம் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே கிடைத்தது. நீங்களோ உங்கள் முன்னோர்களோ செய்த எல்லா புண்ணியங்களின் பலன் என்னை முதலில் தரிசித்த ஒரு வினாடியிலேயே கொடுக்கப்பட்டுவிடும். அதன்பின் கிடைப்பவை எல்லாம் என் கருணையால்தான். அனைத்து புராதன சமய மரபுகளிலும் தெய்வ தரிசனத்திற்கு ஒரு சிறப்பான இடமுண்டு. இறைவனை நேரில் தரிசிப்பது பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் கடும் பயணம் செய்து நீண்ட வரிசைகளில் மணிக்கணக்காக பொறுமையுடன் காத்திருந்து தரிசிக்கின்றனர். உருவமற்ற பரம்பொருள் ஸ்ரீ சத்யசாயியாக வடிவம் தாங்கி வந்தது. சுவாமி பக்தர்களுக்கு தரிசனத்தை அருளியது மட்டுமின்றி அவர் திருவடியை தொடுவதற்கும் அவருடன் பேசுவதற்கும் வாய்ப்பளித்து அருள் புரிந்தார். வேத சாஸ்திரங்கள் தர்ஷனம் பாபநாசனம், ஸ்பர்ஷனம் கர்ம விமோச்சனம், சம்பாஷணம் சங்கட நாசனம் என்கின்றன. ஆனால் இங்கோ சுவாமியின் தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டியதில்லை. பக்தர்கள் சௌகரியமாக அமர்ந்திருக்க அவரே நடந்து வருவார். 1950ஆம் ஆண்டு 25வது பிறந்த நாள் விழா அன்று பகவான் பிரசாந்தி நிலையத்தை திறந்து வைத்தார். அன்றிலிருந்து பக்தர்களுக்கு அனுதினமும் இருமுறையாவது தரிசனம் கொடுத்தருளத் தொடங்கினார். பெங்களூரில் உள்ள பழைய பிருந்தாவனத்தில் சுவாமியின் தரிசனம் அழகே அழகுதான். பச்சை பசேல் என்ற மரங்கள் ஊடே நடந்து வருவதும், பறந்து விரிந்த அரச மரத்தின் நிழலின் கீழே தரிசனம் தருவதும் கண்கொள்ளா காட்சி. ஆரம்ப காலத்தில் பிரசாந்தி நிலையமும் பிருந்தாவனத்தைப் போன்றே மரங்களால் சூழப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் தரையில் மென்மணல் சீராக பரப்பி வைக்கப்பட்டது. மனதை மயக்கும் காலை மாலை வேளைகளில் அந்த பொன் மணலில் தன் பாதங்கள் பட்டும் படாமலும் மிதந்து வரும் அழகு அந்நாளைய பக்தர்கள் ஒவ்வொருவரின் மனதில் இன்றும் நீங்கா நினைவுகளாய் இனிக்கின்றன. காலப்போக்கில் மணல் தரை கான்கிரீட் தரையாக மாறியது. இறுதியில் மேற்கூரை வேயப்பட்டு பிரம்மாண்டமான சாய் குல்வந்த் சபா மண்டபம் உருவானது. ஆழ்ந்த அமைதி ஆனந்தமான இசையாக மாறி சுவாமி வருவதை அறிவித்தது. 2003ஆம் ஆண்டில் அந்த இன்னிசைக்கு பதிலாக வேத பாராயணம் தொடங்கியது. அனைவரும் அதில் பங்கு பெறுவதற்கும் தெய்வீக அதிர்வுகளில் மூழ்கி திளைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. உலகின் மூலை முடுக்குகளிலிருந்து எல்லா தரப்பு மக்களும் வந்தனர். இசைக்கலைஞர்கள், உலகத் தலைவர்கள், இளைஞர்கள், சாதுக்கள், யோகிகள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வந்து குவிந்தனர். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே பிரசாந்தி நிலையம் விரிவாக்கப்பட்டது. புட்டபர்த்தி நகரமும் வளர்ந்தது. உண்மையில் ஒரு விஷயத்தை தவிர எல்லாமே மாறிவிட்டன. சுவாமியின் திவ்ய தரிசனம் மட்டும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றமே இன்றி தொடர்ந்தது. வழக்கமாக தரிசனம் எப்படி இருந்தது? பக்தி பரவசத்தால் பக்தர்கள் வெகு சீக்கிரமே வரிசையில் வந்து நின்று விடுவார்கள். பின்னாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியவுடன் டோக்கன் முறையை பின்பற்றும்படி சுவாமி அறிவுறுத்தினார். பல வரிசைகளில் அமர்ந்திருக்கும் பக்தர்களின் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு டோக்கன் வழங்கப்பட்டது. தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் வரிசையை குலுக்கல் முறைதான் தீர்மானிக்கும். இது சமத்துவத்தை உறுதி செய்தது. அமெரிக்காவிலிருந்து வந்த தொழிலதிபரோ, பக்கத்து கிராம விவசாயியோ, பூவிற்பவளோ, பேராசிரியரோ யாராயிருப்பினும் எல்லோருக்கும் சுவாமியின் தரிசனத்திற்கு சமமான வாய்ப்பு கிட்டியது. இந்த டோக்கன் முறை பிரார்த்தனைகளின் ஆழத்தை அதிகரித்தது. ஆனால் உண்மையில் அது அதிர்ஷ்டம்தானா?
ஒருமுறை சில இளைஞர்கள் தரிசனத்திற்கு வந்திருந்தபோது சுவாமி அவர்களிடம் சென்று குறும்பு புன்னகையுடன் ஒரு பேப்பரை எடுத்து 4, 1, 3, 7, 8 என்று எழுது என்றார். இளைஞர்களும் அவ்வாறே செய்துவிட்டு சற்று குழப்பத்துடனே சுவாமியை பார்த்தனர். அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பிட்ட வரிசைகளில் அமருங்கள், தரிசனத்திற்கு முன்வரிசை கிடைக்கும் என்று கிசுகிசுத்தார் பகவான். தரிசனத்திற்கு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக அமர்ந்தவுடன் எல்லா இதயங்களும் சுவாமிக்காக ஏங்கத் தொடங்கிவிடும். மெல்லிசை ஒலிக்கிறது. ஓ, தரிசனத்துக்கான நேரம் தொடங்கிவிட்டது. சுவாமியும் வெளியே வந்து விட்டார். சுவாமி தரிசனத்தை மகளிர் பகுதியிலிருந்தே தொடங்குவது வழக்கம். தெய்வீக அன்னையாய் நளினமாய் ஒரு கையால் அங்கேயே பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் அபயம் தந்தும் ஆசீர்வதித்தும் சுவாமி நடந்து வரும் அழகோ கொள்ளை அழகு. சில சமயங்களில் ஒரு குழந்தையை ஆசீர்வதிக்க குனிவதுண்டு, வயதானவரின் சிரத்தை தொடுவதும் உண்டு. பெண்களிடையே இருக்கும்போது நானும் ஒரு பெண்ணே என்று சொல்வார் சுவாமி. பழைய பக்தரை காண நேர்ந்தால் சுவாமியின் அமைதி தவழும் முகம் உடனே மலர்ந்துவிடும். அவரை நோக்கி விரைந்து வந்து எப்ப வந்தாச்சு என்று பாந்தமாய் விசாரிப்பார். அது ஒன்றே போதும். மனதில் உள்ள கவலைகள், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் ஓடியே போய்விடும். சுவாமியின் ஒவ்வொரு முகபாவமும் அசைவும் சொல்லும் செயலும் அன்பையும் அழகையும் அருளையும் வாரி வழங்கும். பிறகு சுவாமி நிதானமாக ஆண்கள் பக்கம் செல்வார். இப்போது அவருடைய நளினமான நடை கம்பீர நடையாக மாறும். ஆண்களிடையே நான் ஒரு ஆண் என்றல்லவோ சொல்லியிருக்கிறார் சுவாமி. கடிதங்களையும் அழைப்பிதழ்களையும் தன் கரங்களில் ஏந்தி வருவது ஸ்ரீ சத்யசாயி அவதாரத்துக்கே உரிய தனிச்சிறப்பாகும். இவை அனைத்தும் பக்தர்களின் பிரார்த்தனைகள், சமர்ப்பித்த நன்றி பூக்கள், பக்தியின் வெளிப்பாடுகளாகும். தரிசனத்தின் போது பக்தர்கள் தம் பிரார்த்தனை கடிதங்களை எழுதி சுவாமியிடம் கொடுப்பதும் உண்டு. பகவான் அவற்றை தன் பொற்கரத்தில் ஏந்தி நடந்து செல்லும் திருக்காட்சி மனதை கொள்ளை கொள்ளும் அருட்காட்சி. தற்போது பிரசாந்தி மந்திர் சந்நிதியில் சுவாமியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமியின் விக்கிரகமும் இதே வடிவத்தைத்தான் கொண்டுள்ளது. பெரும்பாலும் கோவில்களில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் ஆயுதங்களையோ பூக்களையோ தான் ஏந்தியிருக்கின்றன. ஆனால் இங்கோ சுவாமி தன் திருக்கரங்களில் பக்தர்களின் கடிதங்களை ஏந்திய வண்ணம் அருள் பாலிக்கின்றார். நாள்தோறும் தரிசனத்தின் போது அவர் இதைத்தானே செய்து வந்தார். சில சமயங்களில் பக்தர்கள் சுவாமியிடம் கடிதம் தந்த உடனே தங்கள் மனதின் பாரம் நீங்கிவிட்டதாக கண்ணீர் சிந்துவதும் உண்டு. மேலும் சுவாமி கடிதத்தை பெறும்போதே அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பது தனக்கு தெரியும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளார். எல்லாம் அறிந்த ஒரு புன்முறுவலுடன் சுவாமி ஒரு கையில் கடிதங்களை ஏந்தியபடி மறு கையால் ஆசீர்வதித்துக் கொண்டே நடந்து செல்வார். எப்போதெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ சட்டென்று தன் அருட்கரங்களை சுழற்றி விபூதியை சிருஷ்டித்து அளிப்பார். நோயுற்றவருக்கு அவரே அன்புடன் விபூதியை வாயில் போடுவார். சுவாமி சில சமயங்களில் தானே அவர்கள் நெற்றியில் பூசி விடுவதும் உண்டு, அல்லது நீட்டிய கரங்களில் பொழிவதும் உண்டு. தீராத பிணிகளை தீர்த்தல், வியத்தகு அற்புதங்களை நிகழ்த்துதல் என்பதெல்லாம் ஒவ்வொரு தரிசனத்திலும் சர்வசாதாரணமாக நிகழ்ந்தன.
மாற்றுத்திறனாளிகள் அருகில் சென்று அவர்களுக்கு அன்பும் ஆறுதலும் அளிப்பார். சில தருணங்களில் அவர்களை தொட்டு குணப்படுத்துவதும் உண்டு. அப்படியே மாணவர்களை நோக்கி மெதுவாகச் செல்வார். மாணவர்களோடு சுவாமி பழகும் விதமே அலாதியானது. ஒரு தாயைப் போல பாராட்டி ஊக்கமளிப்பார். தந்தையைப் போல கண்டிக்கவும் செய்வார். குருவாய் வழிகாட்டுவார். உண்மையான நண்பனாய் பிரச்சனைகளை கேட்டு தீர்ப்பார். தரிசனத்தின் போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறுவதுண்டு. சுவாமி நடந்து வரும்போது பக்தர்களை தன் பாதங்களை தொட்டு வணங்க அனுமதிப்பார். அதுவே பாத நமஸ்காரம் என்று அழைக்கப்படும். சில சமயங்களில் தன் பாதங்களை சுட்டிக்காட்டி மெல்லிய குரலில் சேஸ்கோ, நமஸ்காரம் செய் என்றும் சொல்வதுண்டு. சில நேரங்களில் வரிசை வரிசையாக அமர்ந்துள்ள பக்தர்களுக்கோ சேவாதள தொண்டர்களுக்கோ பாத நமஸ்காரம் வழங்குவதுண்டு. பக்தர்கள் கையில் உள்ள ஜபமாலைகளையும் விபூதி பொட்டலங்களையும் தொட்டும் போட்டோக்களின் மீது கையெழுத்திட்டும் ஆசீர்வதிப்பார். சுவாமி கையெழுத்திட்ட படங்கள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான சாயி ஆலயங்களையும் இல்லங்களையும் அலங்கரிக்கின்றன. சொல்லப்போனால் சாயி தரிசன அனுபவம் பல பரிமாணங்களை கொண்டது. அதனால் தரிசனத்திற்கு அமர்ந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நிகழ்ந்த மாற்றத்தை அளவிட முடியாது. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஒரு புத்த பிட்சுவுக்கு அவரது குருவான புத்தராக தரிசனம் அருளினார். ஒரு பக்தர் திருவேங்கடவனுக்கு துளசி தளத்தால் மானசீக பூஜை செய்து கொண்டிருந்தார். சுவாமி அவரிடம் சென்று நின்றபோது அவர் பாதங்களில் சந்தனத்தில் தோய்ந்த 2 துளசி தளங்கள் தோன்றின. அந்த பக்தர் மானசீகமாக பூஜை செய்த அதே தளங்கள்தான் அவை. மேல்நாட்டவர் ஒருவர், அவர் கடவுளேதான், என் முதல் அனுபவத்திலேயே என் பக்கம் திரும்பாமலேயே என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கச் செய்தார் என்று சொன்னார். சில பக்தர்களுக்கு சுவாமி தன் தலையசைத்தோ சைகை செய்தோ பிரத்யேக பேட்டிக்கு மந்திருக்கு உள்ளே செல்லுமாறு கூறுவதுண்டு. தரிசனத்தின் போது பல முக்கிய சடங்குகளையும் சுவாமி நடத்தி வைப்பார். இந்திய குடும்ப சம்பிரதாயப்படி முடி இறக்குதல் என்ற சடங்கை சுவாமி அழகாக ஒரு குழந்தைக்கு செய்வதை இங்கே காணலாம். சில சமயங்களில் குழந்தைக்கு அன்னம் ஊட்டி அன்னப்பிராசனம் என்ற சடங்கை செய்வதுண்டு. ஒரு பலகையிலோ நோட்டு புத்தகத்திலோ ஓம் என்று எழுதி ஒரு குழந்தைக்கு கல்வியை ஆரம்பித்து வைக்கும் அக்ஷராபியாசம் எனும் சடங்கை செய்தருள்வார். பிறந்த நாள் கொண்டாடும் பக்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் சுவாமி ஆசிர்வதிக்கும் காட்சியை தரிசனத்தின் போது காணலாம். அக்ஷதைகளையும் மிட்டாய்களையும் சுவாமி வாரி இறைத்து ஆனந்தமளித்தார். விழுவதில் ஒரு மிட்டாயாவது பிடித்துவிட வேண்டும் என்ற ஆரவாரத்தில் ஒவ்வொருவர் உள்ளும் இருக்கும் குழந்தையை வெளியே கொண்டு வந்தது. வழக்கமான தரிசனத்தை தவிர பிரசாந்தி மந்திரின் பால்கனியில் இருந்தும் இந்தியாவின் பல நகரங்களில் அமைக்கப்பட்ட மந்திர்களிலிருந்தும் விசேஷ தரிசனங்கள் இருந்தன. சுவாமி காரில் வெளியே செல்லும் போது பக்தர்கள் கார் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். அது மட்டுமன்று, சில தருணங்களில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சுவாமி கருணை பொழிவதை இங்கு காணலாம். பிறந்த நாள் விழாக்கள் மற்றும் பல விசேஷ நாட்களின் போது பல்வேறு ரதங்களில் அமர்ந்து தரிசனம் தந்தது பக்தர்களை மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவே.
தன் பக்தர்களுக்காக குறுகிய கைப்பிடி சுவரின் மீது வேறு எந்த அவதாரமும் இவ்வாறு நடந்ததில்லை. மேலும் சுவாமி கொடுத்த ஹெலிகாப்டர் தரிசனம் சாய் அவதாரத்தின் லீலா வினோதங்களில் ஒரு புதிய அத்தியாயம். பக்த வத்சலனான பகவான் அந்தந்த விழாக்களுக்கு பொருத்தமான பல்வேறு நிற அங்கிகளை அணிந்தும் தரிசனம் கொடுத்திருக்கிறார். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று பொன்னிற மஞ்சள் அங்கி அணிந்து பீதாம்பரதாரியாக தரிசனம். பட்டமளிப்பு விழாவுக்கு அரக்கு நிற அங்கி, பிறந்த நாளுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வெண்ணிற அங்கி. வெண்ணிற அங்கி அணிந்து ஊஞ்சலில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் அழகு என்றும் நம் மனதில் நீங்காதிருக்கும். பக்தர்களுக்கு இடையே நடந்து வரும்போது அவர்கள் இதயங்களிலும் இடம் பிடித்து விடுவார். 2002ஆம் ஆண்டு கோடை வகுப்பில் தன் நடையின் பாங்கினை பற்றி சுவாமியே விவரிக்கின்றார். சுவாமி యొక్క నడక జెంటిల్ నడక. Swami's style of walking is so gentle, so beautiful. మృదుమధురమైనటువంటి నడక. It's so soft and tender. మృదువైనటువంటి నడక. And so sweet and రఫ్ tender. గా పోయేటువంటిది కాదు. So delicate, not rough. ఆ రఫ్నెస్ నా దగ్గర లేనే లేదు. There is no trace of roughness or నాకు toughness in అంతా it. సాఫ్ట్నెస్ స్వీట్నెస్. Bhagavan is all softness and sweetness. தரிசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி பகவான் ஒரு முறை பக்தர்களை இவ்வாறு எச்சரித்தார். என் தரிசனம் முடிந்த பின்னர் எப்போதும் ஓர் அமைதியான இடத்தை தேர்வு செய்திடுங்கள். நான் உங்களை கடந்து செல்லும் போது என் சக்தி உங்களை வந்து சேர்கிறது. நீங்கள் உடனடியாக பேசத் தொடங்கிவிட்டால் நீங்கள் பெற்ற சக்தி சிதறடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் என்னிடமே திரும்பிவிடும். என் கண்கள் காணும் அனைத்தும் உயிரூட்டப்பட்டு உருமாறிவிடும் என்பதில் உறுதியாக இருங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். தரிசனம் செய்வதன் மூலம் சாதிக்கப்படுவதை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். தரிசனங்களின் இந்த அமானுஷ இயல்புக்கு ஒரு சான்றாக பேராசிரியர் பிராங்க் பேரனோஸ்கியின் அனுபவம் இருந்தது. அவர் மனித ஒளிவட்டங்களை ஆராயும் ஒரு விஞ்ஞானி, கிர்லியன் புகைப்படக் கலை நிபுணர். பகவான் பிருந்தாவன் ஆசிரமத்திற்கு வருகை தரும்போது அதிகாலை நகர் சங்கீர்த்தன வேளையில் சிறப்பு தரிசனம் வழங்குவார். இந்த தரிசனங்களில் ஒன்றின் போதுதான் நம்புவதற்கே முடியாத அதிசயத்தை பேராசிரியர் கண்டார். திவ்ய பிரேமையின் ஒளி இளஞ்சிவப்பு வண்ணத்தில் வெளிப்பட்டது. பகவானிடமிருந்து தோன்றிய இளஞ்சிவப்பு ஒளிவட்டம் எல்லையற்று விரிவதோடு அதற்கப்பால் பொன் மற்றும் வெள்ளி நிற ஒளி வளையங்களையும் பேராசிரியர் கண்டார். இது ஒரு மானிடனின் ஒளிவட்டம் அன்று என்று அறிவித்தார். பின்னர் பகவானின் முன்னிலையில் உரையாற்றும் போது, நான் எத்தனையோ மகான்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் மக்களுக்கு பகவான் பாபா செய்தது போல் வேறு யாருமே செய்யவில்லை என்றார் பேராசிரியர். மேலும் சுவாமி சொல்வது போல் அவர் தூய்மையான பிரேமையே. ஆம், உண்மையில் அவர் இரு கால்களில் நடமாடும் பிரேமைதான் என்று ஆணித்தரமாக சொன்னார் பேராசிரியர். சுவாமி அடிக்கடி கூறுவதுண்டு, காத்திருந்து சிரமப்பட்டு ஆலயத்திற்குச் சென்று சந்நிதியில் இறைவனை தரிசித்த உடனே நம் கண்களை மூடிக்கொள்கிறோம். ஏனெனில் தரிசனத்தின் நோக்கமே இறைவனை இதயத்தினுள் காணச் செய்திட வேண்டும் என்பதுதான். சுவாமி தரிசனம் என்பது ஓர் ஆழ்ந்த தியான அனுபவமாகும். ஒருமுறை ஓர் இளைஞர் சுவாமியின் வடிவத்தினை தியானம் செய்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தார். தன் முன்னே சுவாமி வந்து நின்றதையும் கவனிக்காமல் தன்னை மறந்த நிலையில் இருந்தார். மெதுவாக கண் திறந்து பார்த்தபோது அதே வடிவத்தில் சுவாமி நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். எல்லாம் அறிந்த சுவாமி குறு புன்னகையுடன், உள்ளே இருக்கும் சுவாமியும் வெளியே இருக்கும் சுவாமியும் ஒருவரேதான் சார் என்றார். தரிசனத்தின் போது தியானத்தை பயிலும் மற்றொரு பக்தரை பார்த்து சுவாமி, உன் கண்களை மூடி சுவாமி எங்கும் உள்ளார் என்று எண்ணி தியானம் செய். கண்களை திறந்து சுவாமி எங்கும் நிறைந்துள்ளதை பார்
என்று அறிவுறுத்தி ஆசிர்வதித்தார். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா பேரன்பின் திருவுருவே. நாம் கண்டு தொட்டு அனுபவிக்கக்கூடிய வடிவத்தில் வந்தார். அதன் மூலம் சாய் தரிசனத்தின் ஒப்பற்ற அனுபவத்தை அருளினார். தரிசன அனுபவம் எப்போதுமே சூட்சுமமானது, தெய்வீகமானது. இன்றளவும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாயி சந்நிதியில் பக்தியுடன் விழுந்து வணங்கும் போது அவர்களின் இதயங்கள் சுவாமியின் சாநித்தியத்தில் ஊக்கம் பெறுகின்றன. அவர்கள் திரும்பிச் செல்லும் போது மனம் பாரமின்றியும் பொலிவுடனும் உள்ளத்தில் சுவாமியை தாங்கியும் செல்கின்றனர். தரிசனத்திற்காக வருபவர்களுக்கு பகவானின் சாநித்தியம் என்ன செய்கிறது என்பது புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது. வாருங்கள், நம் சுவாமியின் சுந்தர ரூபத்தை தியானிப்போம். சாயி ஆனந்தத்தில் மூழ்கித் திளைப்போம். சாயி சுந்தரா சுந்தரா व्याघ्रांबरधर हरे हरिहरा साई सुंदरा सुंदरा